ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, இப்போது புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு, என் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு முதல் நாள் பலகாரம்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் வந்து தீபாவளி. தீபாவளியில் பார்த்திங்கன்னா, காலையில் புது மண தம்பதிகள் நேரமாக எழுந்திரிச்சு மாப்பிள்ளைக்கு மச்செண்ணெய் இங்கே வந்து நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டு குளிச்சு விட்டு குளிக்க சொல்லுவாங்க. வெந்நீர் போட்டு குளிக்க சொல்லுவாங்க. 2 பேருமே புதுமண தம்பதிக்கு 2 பேருமே குளிச்சுட்டு வந்து வசதியாக இருக்கிறவங்க வந்து மோதிரம் இது மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற விலைக்கு வந்து தங்கம் ரொம்ப ஊர்பட்ட போயிட்டுருக்குது. கால் பவுன் எடுத்தால் கூட 30,000 வந்துடும். வசதி இருக்கிறவங்க செய்யலாம், வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அது அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு நடத்துக்குங்க. மாப்பிள்ளை பசங்களை அம்மா சொல்கிறேன். நான் வசதி இருக்கா இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி பவுன் தங்கம் இன்றைக்கி டிவியில் பார்த்தேன், 96,000 போயிட்டுருக்குது. அந்த ரேட்டில் விற்கும்போது வந்து போடுறதுங்கிறது வந்து வசதியாக இருக்கிறவங்க போடலாம், இல்லாதவங்க என்ன செய்வாங்க? கஷ்டம் தானே. அதனால் அதை வந்து தங்கம் போட்டுனாலே எதிர்பார்க்காதீங்க. போயிட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிட்டு வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பத்திரமா படாசு வெடிங்க. அப்புறம் பலகாரம் இதெல்லாம் வந்து எண்ணெய் பலகாரம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே டக்குன்னு என்ன செய்யுங்க, ரசத்தை குடிங்க. இல்லைன்னா சுடுதண்ணி வச்சு அடிக்கடி சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மழை காலங்கும் போது சுடுதண்ணி தான் பெஸ்ட்டு. சுடுதண்ணி, அதாவது வெந்நீர், சும்மா பச்சை தண்ணியை குடிக்காத கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அம்மா பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து அடுப்பில் வந்து வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். வேலை பார்த்துட்டு வந்து அது விறகடுப்பில் தான் நான் இன்றைக்கி ஊருக்கே போட்டேன். செக்கில் மாவாட்டி நான் ஊருக்கு போயிட்டு வந்து இன்னும் எதுவுமே ரெடி பண்ணல. நேற்றுக்கு தான் வந்தேன். இன்றைக்கி செக்கில் மாவாட்டி முறுக்கு போட்டு புளிஞ்சி எடுத்து வச்சுட்டு வந்தேன். விறகடுப்பில் தான் புளிஞ்சேன். ஏன்னா கேஸில் எந்நேரம் நின்றுட்டு இருக்கிறதுன்ட்டு. கேஸ் போடுறது மட்டும் இல்லை, நம்மளால் இடுப்பு நின்றுட்டு இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் பலகாரம் செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறோம். அது பலகாரத்தில் அக்கம் பக்கம் கொடுத்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. வீட்டுக்கு நாளைக்கு வந்து தீபாவளி அன்றைக்கி யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு பலகாரம் படாசெல்லாம் கொடுங்க. ஒரு சின்ன தொகையாவது வச்சு அவங்களுக்கு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. அதுக்காக நீ செய்கிறியான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். வீட்டுக்கு நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களோ இல்லை சரி சும்மா தெரிஞ்சவங்களே நமக்கு வீட்டுக்கு வந்தால் கூட அந்த அன்றைக்கி நம்மளால் பலகாரங்களெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சொல்கிறேன், ஜாலியாக கொண்டாடுங்க. படாசெல்லாம் பார்த்து வெடிங்க. புது மாப்பிள்ளைங்களா பார்த்து வெடிங்க. பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி பார்த்து வெடிங்க. படாசெல்லாம் பார்த்து மேலே எல்லாம் தீயெல்லாம் பட்டுக்கு போகுது, ரொம்ப டேஞ்சரு. அதனால் வந்து பொறுமை காத்து பார்த்து வெடிங்க. வச்சுட்டு பின்னுக்கு ஓடி போயிடுங்க. அதுக்காக வெடிக்கூடாதுன்னு சொல்லலை. பத்திரமா இருங்க. அம்மாவோட நீங்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தித்திக்கும் தீபாவளி 4 நாளையில் எல்லாம் சந்தோஷமாக குழந்தை வீட்டோட சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நானும் ஹாப்பியாக இருக்கிறேன். நானும் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஆனால் அடுப்பில் வேலையாக இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அம்மா பேசுகிறது பிடிச்சிருந்தேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.